நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். பாஜக எதை வேண்டுமானாலும் செய்யும். காரணம், தேர்தல் கமிஷன் என்று ஒன்று இருக்கிறது. நேற்றைக்கு கூட பிரதமர் விதிமுறைகளை மீறி அவருடைய தொகுதி வாரணாசியில் இன்றைக்கு தேர்தல் நடக்கிறது. பிரச்சாரத்தினுடைய நேரம் முடிந்த பிறகு அங்கிருந்து இங்கே பறந்து வந்து தியானம் செய்வதைப் போல எல்லா டிவியிலும் எல்லா பத்திரிகையிலும் அவர் கடவுளை பூரா உட்கார்ந்து செய்கின்ற ஒரு பிரச்சாரம் செய்கின்ற ஒன்று நடைபெற்றிருக்கிறது. இதுவரை எந்த ஜனநாயக நாட்டிலும் இப்படி நடந்தது கிடையாது. ஆனால் அது நடந்திருக்கிறது. அது குறித்து புகார் கொடுத்த போது அதை நேற்றைய தினம் தேர்தல் ஆணையம் நிராகரித்திருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டிலே நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை, காரணம் 40க்கு 40 வெற்றி பெறப்போவது எங்களுடைய கூட்டணி தான். ஆகவே நாங்கள் தான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வாக்குச்சாவடிக்கு செல்கின்ற கவுண்டிங் ஏஜென்ட்ஸ் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை விளக்க வேண்டும் என்று தலைவர் தளபதி அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தலைமைக் கழகத்தின் சார்பாக இன்றைக்கு அருமை நண்பர் மூத்த வழக்கறிஞர் மாநிலங்களவை உறுப்பினர் NR இளங்கோ அவர்கள் ஏறத்தாழ ஒரு மணி நேரம் அந்த வாக்கு எண்ணிக்கை செல்ல இருக்கின்ற கவுண்டிங் ஏஜென்ட்டுக்கும் சீஃப் ஏஜென்ட்டுகளுக்கும் ஒரு வகுப்பையே நடத்தினார். ஆக மேலும் அவர்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் என்று கூறியிருக்கிறோம். ஆக we are prepared, எதற்கும் தயாராக இருக்கிறோம். எதையும் ஃபேஸ் பண்ணுவதற்கு தயாராக திமுக இருக்கிறது. 4ஆம் தேதி வெற்றி எங்களுக்குத்தான். திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவது உறுதி.